ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கேதரிங் ஃபூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேதரிங் ஃபூட்டரை எப்படி யூஸ் பண்ணுறது, கேதரிங் ஃபூட்டர் எப்படி வாங்குறது, வாங்கி யூஸ் பண்ணால் அது அந்த ரேட்டுக்கு ஒர்த்தா அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இந்த மாதிரி ஃபூட்டர் பற்றின நிறைய டவுட்ஸ் ஏற்கனவே கேட்டிருக்கீங்க. இப்போ தான் நான் கேதரிங் ஃபூட்டர் மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இந்த ஃபூட்டரை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ், ஸ்டிச் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் காட்டன் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். நான் இது எதுக்காக மெயினாக வாங்கினேன் அப்படின்னா, லாஸ்ட்டாக கிறிஸ்மஸ் டைமில் 3 ஃப்ராக் ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, பார்ட்டி வியர் ஃப்ராக்கு ஸ்டிச் பண்ணியிருந்தோம். நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கே தெரியும், இதை பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தேன். அந்த ட்ரெஸ்ஸுக்கு கேதரிங் பண்ணுறதுக்காக தான். அதாவது ரொம்ப கம்மியான டைமில் 3 ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இது வரைக்கும் நான் கையால் தான் கேதரிங்ஸ் எல்லாம் வச்சிட்ருந்தேன். இப்போ தான் இந்த ஃபூட்டர் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நான் ட்ரை பண்ணேன். அதை பற்றின ஃபீட்பேக்கை தான் நான் கொடுக்குறேன். நான் வாங்கின ஃபூட்டர் இது தான். P5ன்னு எழுதியிருக்குது. யூஸ்வலாக நம்ம யூஸ் பண்ணுற ஃபூட்டர் இது தான். நார்மலாக டபுள் ஃபூட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம், அது இதுதான். P61 அந்த மாதிரி நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. கேதரிங் ஃபூட்டர் P5ங்கிற நம்பரில் இருக்கும். நார்மலான ஃபூட்டர் மாதிரி இருக்காது. நார்மலான ஃபூட்டரில் கீழ்ப்பக்கம் 2ஆக டிவைட் ஆகிருக்கும். இது அந்த மாதிரி இருக்காது, சிங்கிளாக தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஸ்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்லிட்டில் ஒரு கிளாத் உள்ளே போயிட்டு வர்ற மாதிரி தான் இந்த ஸ்லிட் இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். யூஸ்வலாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி தான். நார்மலாக என்னோடய மிஷினில் இப்போது சிங்கிள் ஃபூட்டர் கிடக்குது. சிங்கிள் ஃபூட்டரை எடுத்துகிட்டு கேதரிங் ஃபூட்டரை நான் போடுறேன். ஃபுல்லுமே போல்ட்டை எடுக்க வேண்டாம், லைட்டாக லூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ லைட்டாக லூஸ் பண்ணியிருந்தேன், ரிமூவ் ஆகிடுச்சு. ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் லூஸ் பண்ண வேண்டியது இருந்து லூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேதரிங் ஃபூட்டரை இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிட்டேன். ஃபுல்லாக டைட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கம்மியாக டைட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மிஷின் ஷேக் ஆகும். நம்ம ஸ்டிச் பண்ணும்போதெல்லாம் லைட்டாக ஒரு வைப்ரேஷன் இருக்கும். வைப்ரேஷன் மூலமாக கொஞ்சம் நேரத்தில் ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளால் ஃபூட்டர் அப்படியே கலண்டு விழுந்துடும். ஸோ நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ டைட் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். காட்டன் கிளாத்தில் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். இது வரைக்கும் நான் ட்ரை பண்ணலை, நெட் கிளாத்தில் ட்ரை பண்ணியிருந்தேன். எந்த அளவு கேதர்ஸ் வருதுன்னு செக் பண்ணலாம். ரொம்பவே கம்மியாக தான் கேதர்ஸ் வருது. இந்த கேதர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு 2 ஸ்டெப் இருக்குது. அந்த 2 ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதை என்னன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். 2 மெத்தடில் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட் என்னென்னா, டென்ஷன் டிஸ்கை நல்லா டைட் பண்ணோன்னா கேதர்ஸ் அதிகமாக வரும். இதுதான் டென்ஷன் டிஸ்க்கு. இதை எந்த அளவுக்கு டைட் பண்ணுறீங்களோ அந்தளவு கேதர்ஸ் அதிகமாக வரும். கேதர்ஸ் உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா இந்த இடத்த லூஸ் பண்ணிக்கலாம். செகண்டு, நம்மளோட ஸ்டிச்சிங்கோட லென்த்து வரும் இல்லையா, இந்த மாதிரி இருக்கும். பெரிய மிஷினில் இந்த மாதிரி தான் இருக்கும். யூஸ்வலாக நம்ம 2, 2.5, 3 அந்த மாதிரி தான் ஸ்டிச்சிங் லென்த் வைப்போம். ஒரு 5 வரைக்கும் வச்சுக்கோங்க. நல்லா கேதர்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. கேதர்ஸ் நிறைய வேணும் அப்படின்னா ஸ்டிச்சிங்கோட லென்த் அதிகமாக வைக்கணும். இப்போ நான் 2யுமே செட் பண்ணிட்டேன். நல்லாவே கேதர்ஸ் வர்றது வித்தியாசம் உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணக்கும் இப்போ ஸ்டிச் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு கேதர்ஸ் எவ்வளோ வேணுமோ அதை பொறுத்து டென்ஷன் டிஸ்கையும் ஸ்டிச்சிங்கோட லென்த்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கரெக்டான சைஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ நான் ஃபஸ்ட் டைம் ஸ்டிச் பண்ணுறேன். காட்டன் கிளாத்தில் நல்லாவே ஓரளவுக்கு நீட்டாக என்னால் ஸ்டிச் பண்ண முடிஞ்சு. இதுக்கு எந்த ஒரு ப்ராக்டிஸும் தேவையில்லை. இன்னொரு மெத்தடில் கூட இந்த ஃபூட்டரை யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். நம்ம அனார்கலிலாம் ஸ்டிச் பண்ணோன்னா டாப் போர்ஷன், அதாவது யோக் பார்ட்டு கேதர்ஸ் வேண்டாம், ஸ்கேட் பார்ட்டில் மட்டும் நம்மளுக்கு கேதர்ஸ் வேணும். அப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் இந்த மாதிரி பண்ணலாம். ஸ்கேட்டுக்கான பீஸை இந்த மாதிரி கீழே வச்சுக்கோங்க. யோக் பீஸை இந்த மாதிரி அந்த கேப் இருக்குது இல்லையா, அந்த கேப்பில் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்லிட் மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, அதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா கீழே இருக்க பீஸில், அதாவது ஸ்கேட் பீஸில் நம்மளுக்கு கேதர்ஸ் வரும்.
யோக் பீஸ் நம்ம 2வது அந்த ஸ்லிட்டுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வைக்கிறோம் இல்லையா, அந்த பீஸில் நம்மளுக்கு கேதர்ஸே வராது. நம்ம ஸ்டிச் பண்ணி பார்க்கலாம். நான் இதை வீடியோஸில் தான் இதுக்கு முன்னால் பார்த்துருக்கேன். இப்போ தான் ரியலாக நான் ஸ்டிச் பண்ணி பார்க்குறேன். எந்த மாதிரி வருதுன்னு நம்ம பார்க்கலாம். ஒர்க் அவுட் ஆகுதான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் அனார்கலிலாம் நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கீழே ஃப்ரில் டைப்பில் நம்ம விரும்பணும் அப்படின்னா கீழே இருக்க பீஸை நீங்கள் நம்ம ஸ்கேட் போர்ஷன் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல வச்சு அதுக்கு மேலே இருக்கிற அனார்கலி யோக் பாடி பார்ட்டை அதுக்கு மேலே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா சூப்பரான கேதர்ஸ் கிடைக்கும். ஃபைனலாக நீங்கள் பாருங்கள், நல்லாவே நான் நினச்சி பார்த்ததை விட நல்லாவே ஸ்டிச் ஆகிருக்கு. கொஞ்சம் பொறுமையாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்னா ஸ்லிட்டுக்குள்ளால் நம்ம யோக் பார்ட் பீஸ் கன்சிடர் பண்ண அந்த பீஸை வச்சுருக்கோம் இல்லையா, அது வெளியே வந்துடக்கூடாது. வெளியே வராமல் அப்படியே கவனமாக வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம்ங்கிறனால ரொம்பவே கஷ்டப்பட்டு ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. பழக பழக இதுவும் ரொம்ப ஈஸியாக போயிடும். இந்த கேதரிங் ஃபூட்டர் 650 ருபீஸ்க்கு நான் வாங்கியிருந்தேன் மீஷோவில். கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்டிச் பண்ண மாதிரி இருக்குது. கேதர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டே நம்ம எந்த சைஸில் வேணுங்கிறத ரெடி பண்ணிவிட்டு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணணும். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம், பார்க்கலாம் எந்த மாதிரி அவுட்புட் கிடச்சிருக்குங்கிறத. பாருங்கள், யோக் பார்ட் அப்படி ப்ளைனாக, கீழே இருக்க ஸ்கேட் பார்ட்டில் நல்லாவே கேதர்ஸ் நம்மளுக்கு கிடச்சிருக்குது. நீங்கள் நிறைய ஸ்டிச் பண்ணுறீங்க, அடிக்கடி ஸ்டிச் பண்ணுறீங்க, கேதரிங் வச்சு ஸ்டிச் பண்ணுறது, அதாவது ஸ்கேர்ட்டு ஃப்ரில் வைக்கிற ட்ரெஸ் அந்த மாதிரிலாம் நிறைய ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். இல்லைனா சும்மா லைட்டாக தான் எனக்கு எப்போவாவது தான் ஸ்டிச் பண்ண வரும் அப்படிப்பட்ட கேஸ்னால் நீங்கள் இது வாங்காமலே இருக்கலாம், கையாலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்பவே ஒர்த்து தான் அந்த ப்ரைஸ்க்கு. இப்போ நான் இந்த நெட் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணுறதுக்காக தான் நான் இதை வாங்கியிருந்தேன். நெட் கிளாத்தில் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். நல்லாவே நீட்டாக கேதர்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. கரெக்டாக சென்டர் போர்ஷனில் ஸ்டிச் வர்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். நெட் ஃப்ராக்கு, பார்ட்டி வியர் ஃப்ராக்லாம் நீங்கள் அடிக்கடி ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம். யூஸ்வலாக நான் எப்போவுமே கையாலே தான் இந்த ப்ளீட்ஸ் எல்லாம் வைப்பேன். வைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஒரு ட்ரெஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்கிறதுக்கு ஒரு நாள் கண்டிப்பாக ஆகும். ஒரு நாளுமே நம்ம இப்படி ப்ளீட்ஸ் வைக்கிறதுனால ஷோல்டர் பக்கம் நல்லாவே வலி வர ஆரம்பிச்சிரும். கையை நல்லா தூக்கி வச்சு தானே நம்ம எப்போவும் ப்ளீட்ஸ் வைப்போம். யூஸ்ஃபுல்லாக வைக்கிற அந்த பொசிஷனில் வைக்க மாட்டோம். தூக்கி வச்சே ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணும்போது ஷோல்டர் பெயின் நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ஃபூட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு வராது. நல்லாவே ஒர்க் ஆகுது. காட்டன் கிளாத்லேயும் நல்லாவே ஸ்டிச் பண்ணுது, நெட் கிளாத்லேயும் நல்லா ஸ்டிச் பண்ணுது. இந்த மாதிரி ஃபூட்டர் நீங்களும் வாங்கணும் அப்படின்னு விரும்புனீங்க அப்படின்னா உங்களோட தேவையை ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கோங்க. நிறையா ஸ்டிச் பண்ணுறோம், கேதர்ஸ் வச்சு அடிக்கடி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்குது, அல்லது நம்ம ஸ்டிச் பண்ணியே நிறைய ஏர்ன் பண்ணியிருக்கோம், அதில் ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டு நம்ம ஸ்டிச்சிங்கை டெவலப் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிப்பட்ட நிலமையில் நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ தான் நான் பிகினர், இந்த மாதிரி கேதர்ஸ்லாம் ரொம்ப வச்சுலாம் ஸ்டிச் பண்ணல, ஸ்டிச்சிங் மூலமாக இன்னும் பெரிய அளவில் நான் ஏர்ன் பண்ணலை அப்படிங்கிறவங்க கையாலேயே ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுவுமே ஈஸியாக தான் இருக்கும். கையாலேயே கேதர்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் ஒன்று இருக்குது. அதை அப்கமிங் வீடியோவாக நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்னொரு டவுட் நிறைய பேருக்கு என்ன வரும் அப்படின்னா, கேதரிங் ஃபூட்டரை நார்மல் பெடல் மிஷினில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு டவுட் இருக்கும். எனக்குமே அந்த டவுட் இருக்குது. சீக்கிரமாக பெடல் மிஷினில் இதை ஃபிக்ஸ் பண்ணி பார்த்து ஃபிக்ஸ் ஆகுதா அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுத்துருதே, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், வாங்கலாமா அப்படின்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் உங்களுக்கு டெய்லரிங்கில் நீங்கள் ஏர்ன் பண்ணி வாங்குறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நானுமே என்னோடய ஸ்டார்டிங் ஸ்டேஜில், அதாவது 4 or 5 இயர்ஸ்க்கு முன்னாலேயே நான் ஏர்ன் பண்ணலை, டெய்லரிங் பண்ணி ஏர்ன் பண்ணலை. அப்படி இருந்தாலும் டெய்லரிங்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருந்த நாட்கள்,
நிறைய ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் கஸ்டமைஸ் எனக்கும் பாப்பாவுக்கும் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கும்போது ஒவ்வொரு பொருளை பார்க்கும்போதுமே வாங்கணும் அப்படின்ட்டு ஆசை இருக்கும். அந்த டைமில் வெளியே நான் ஸ்டிச் பண்ணி கொடுக்காததுனால என்னோடய பர்த்டே, வெட்டிங் டே அப்படிப்பட்ட ஒவ்வொரு ஃபங்க்ஷன் வரும்போது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்குவோம் இல்லையா, அந்த மாதிரி நான் கேட்டு ஒரு பீட்ஸ் பஞ்சிங் மிஷின் வாங்கியிருந்தேன். அந்த மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு சமயம் கிடைக்கும்போது நீங்கள் டெய்லரிங்கில் ஏர்ன் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களை வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களோட பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போய்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாமே ஒரே நேரத்தில் வாங்குறதுங்கிறது ரொம்ப ரிஸ்க்கானது தான். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கும்போது உங்களுக்கு ரொம்ப தேவை என்னது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. இப்போது இந்த கேதரிங் ஃபுட்டரை பற்றி நான் உங்களுக்கு வீடியோ ரொம்ப தெளிவாக அதோட யூஸஸை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன். நீங்கள் பார்த்துக்கோங்க உங்களோட தேவை எப்போ அந்த தேவையை சந்திக்கிறதுக்கான டைமு, அதுக்கான வருமானம் நம்மளுக்கு கையில் கிடச்சிருச்சா, நம்ம இப்போ வாங்கலாமா, வாங்குறதுக்கு நிறைய ஆர்டர்ஸ் நம்மளுக்கு வருதா, வாங்கினா அது யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படிங்கிறத எல்லாமே யோசித்து பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி புது வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.